டெஸ்ட்னு சொல்றது. இது ரெண்டும் பார்த்துட்டு வாங்க. இல்ல கம்ப்ளீட்டா உடல் ரத்த பரிசோதனை, முழுமையான ரத்த பரிசோதனை பண்ணிட்டு அந்த அறிக்கையோட புதுச்சேரியில் இருக்கிற நம்ம மருத்துவமனைக்கு வாங்க. உங்களோட பிரச்சனை முழுமையா குணப்படுத்திக்கலாம். சரிங்களா? தொடர்பு கொண்டதற்கு மிக நன்றியா. மற்றவனே தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? என் பேர் செல்வி. நான் கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறேன். உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா. சரி, எனக்கு 9 மந்த்ல ஒரு பேபி இருக்கா. சரிங்கம்மா. நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு உடம்பெல்லாம் ஒரே தடிப்பா இருக்கு, பயங்கர அரிப்பாவும் இருக்கு. இது எதனால சார் இப்படி இருக்கு? ஏதோ ஒரு விஷயம், ஏதோ உங்க உணவு முறையிலயோ இல்ல நீங்க உடுத்தக்கூடிய உடைகள்லயோ வரக்கூடிய ஏதோ ஒரு சில பொருள்னால, அது ஒவ்வாமைனால இது வருது. இந்த அலர்ஜிக்குன்னு நம்ம மருந்துகள் கிடைக்கிறத நீங்க பாண்டிச்சேரி மருத்துவமனையை தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம மருத்துவர்கள் உங்ககிட்ட முழுமையான தகவல்களை கேட்டுட்டு அதுக்கான மருந்துகளை உங்க வீட்டுக்கே அனுப்பி வைப்பாங்க. நேர்ல வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க திரையில தெரியக்கூடிய நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அங்க மகளிருக்கான மருத்துவர்கள் இருக்கிறாங்க. முழுமையா உங்களுக்கு தேவையான மருந்துகள் கொடுப்பாங்க. நம்ம ஸ்ரீயோர்மா மருந்துகள் பாலூட்டும் தாய்மார்களும் எடுத்துக்கலாம். எந்த விதமான பக்க விளைவுகளும் இதனால வராது. தொடர்பு கொண்டதற்கு மிக நன்றிமா. மற்றவனே தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். நேர் தொடர்புல இருக்கீங்களா? இருக்கேங்க. வணக்கம். தொலைக்காட்சியின் ஒலி அளவை முழுமையா குறைச்சிடுங்க. தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கேன். உங்க கேள்வி என்னன்னு மருத்துவர்கிட்ட கேளுங்க. குறைச்சாச்சுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. என்ன பிரச்சனை இருக்கு சார்? என் பேர் லிவிங்ஸ்டன் சார். சொல்லுங்க சார். எனக்கு 45 வயசு ஆகுது. எனக்கு தலை வர்ற மாதிரி, தலையில கை வச்சாக்கா எர்த்த அடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 6-7 வருஷமா இருக்கு. கையெழுத்தெல்லாம் போட முடியுதுங்களா? என்னங்க சார்? கையெழுத்தெல்லாம் போட முடியுதா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நடுக்கம் எதுவும் வருதா? நடுக்கம் எதுவுமே கிடையாது சார். இது மத்தவங்க முன்னிலையில மட்டும் வருதா இல்ல தனியா இருக்கும்போது கூட அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருதுங்களா? ஆக்சுவலா எனக்கு காது ஓரத்துல நியூராலஜி ப்ராப்ளம் இருந்தது சார். சரிங்க. அது டாக்டர் கிட்ட போயிட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்டா சரியா போச்சு. மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது பரிசோதனை பண்ணிருக்கீங்களா? அறிக்கை ஏதாவது இருக்குதா? அதெல்லாம் எதுவுமே இல்ல சார். டாக்டர் கிட்ட மருந்து சாப்பிட்டது ஜிஹெச்ல சாப்பிட்டேன். சரி. அதனுடைய இதுதான் இருக்கு. தலைய ஸ்கேன் பண்ணது, எம்ஆர்ஐ பார்த்தது, ஏதாவது ரிப்போர்ட் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி. டாக்டரை கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இஎன்டியை பாருங்க அப்படின்றாங்க. சரிங்க சார். இஎன்டியை பார்த்தா உங்களுக்கு சரியா போயிடும் சொன்னாங்க. எவ்வளவு நாளா எனக்கு போக முடியல. எவ்வளவு நாளா இருக்குங்க சார் இந்த பிரச்சனை? ஒரு 7 வருஷமா இருக்கு சார். நீங்க சென்னையில பாண்டிச்சேரி நேர்ல வர முடியுமா? சென்னை கோடம்பாக்கம். சரி, நான் வரேன் சார். அந்த திரையில தெரியற எண்ணை குறிச்சு வச்சுக்கோங்க. இதுல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா சென்னையில புதுச்சேரிக்கான ஹலோ அவருக்கான பதில் நீங்க சொல்லுங்க. திரையில தெரியக்கூடிய நம்பர்ல கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க புதுச்சேரி மருத்துவமனை இல்ல சென்னை மருத்துவமனைக்கான ஒரு விலாசத்தை கொடுப்பாங்க. நேர்ல வரும்போது முழுமையா பரிசோதனை பண்ணி என்ன காரணத்தினால இவருக்கு வருது, மன ரீதியான பிரச்சனையா கூட இருக்கலாம். சிலருக்கு தனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதா தனக்கு தானே நினைச்சுக்கலாம். இது மனோவியாதியாகவும் இருக்கலாம். இல்ல உடல் ரீதியா ஏதாவது நரம்புகள் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். இதை இவர்கிட்ட முழுமையா நம்ம பரிசோதனை பண்ணாதான் தெரியும். நேர்ல வந்தாங்கன்னா இது சிறப்பான சிகிச்சை எடுத்துக்க முடியும். தொடர்பு கொண்டதற்கு மிக நன்றியா. இப்போ நம்ம சைனஸ் போன்ற பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் சுவாச கோளாறுகளுக்கும் கழிவுகளுடைய தேக்கம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆரோக்கியமாக வாழணும், முதல் நேரே கேட்டிருந்தார் இந்த ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் எப்படி நம்ம ஆரோக்கியமாக வாழறது அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு கால சூழலில் எப்படி நம்ம ஆரோக்கியமாக நம்ம உடலையும் மனதையும் வச்சுக்க முடியும்? அதற்கான பயிற்சிகள் அதெல்லாம் இருக்குங்களா? அதை பற்றி உணவு பழக்க வழக்கங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். அது பண்ணும்போது மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மருந்துமே இல்லாம நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். நம்ம என்ன வேலை செய்யறோம், எதுக்கு தேவையான கலோரிக்கான உணவு எடுத்துக்கிட்டா போதும். அந்த உணவு பசின்ற உணர்வு வந்த பிறகு அது முழுமையா பசின்ற உணர்வு போறதுக்கு முன்னாடியே நிறுத்திக்கணும். உணவுன்றது வயிறு முட்டை சாப்பிட்றது கிடையாது. அரை வயிறு உணவு, கால் வயிறு நீர், கால் வயிறு காற்றுக்கு விடணும்.
ஏன்னா நம்மளோட உணவு பையில நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தேங்குச்சுன்னா தேங்கின உணவுல இருந்து கெட்டுப்போன காற்று உற்பத்தி ஆகும். இது இயல்பு. வயிறு முழுவதுமே நீங்க இந்த ஸ்டொமக் ஃபுல்லா சாப்பிடும்போது உண்டாகக்கூடிய காத்துக்கு இடம் இருக்காது. அது மேலே போய் டயாஃப்ரம் அழுத்தி ஒரு இதய வலி மாதிரி உண்டு பண்ணும். இந்த கெட்டுப்போன காத்து இல்லை அளவுக்கு மிகுதியான உணவு ரத்தத்துல தேங்கி இது பலவிதமான நோய்களுக்கு ஆறாகும். ஸோ நோய் வர்றதுக்கு காரணமே வயிற்றுல அளவுக்கு அதிகமான உணவு எடுத்துக்கிறது தான். நம்ம என்ன செய்ய போறோம்? மாறுபாடு இல்லாத உணவு மருத்துவனின் ஒருபாடு இல்லை உயிர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா விதமான நோய்க்கும் உணவு தான் காரணம். அதை நம்ம சரியா பண்ணிட்டாலே எதிர்காலத்துல நோய் வராம தடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்க உணவுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். இருந்தாலும் வந்து அந்த உணவு பழக்க வழக்கம் மாறுதல் மட்டுமே வந்து நோயை குணப்படுத்த முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தீவிரமான நோய்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சில பயிற்சிகள் அந்த மாதிரி எல்லாம் தேவைப்படும். இப்போ வாழ்க்கை முறை சூழல்ல அவங்க என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுத்த வேண்டியது இருக்கும்னு சொல்லுங்க. மாற்றம்னு பார்க்கும்போது இந்த உடல் ஆக்கப்பட்டது நோய் வர்றதுக்கு நம்ம முன்னாடி பார்த்துருக்கிறோம். ஒரு முறையற்ற வாழ்க்கை இல்லை நெறியற்ற வாழ்க்கை இந்த வாழறது. அடுத்தது விபத்து, கிருமிகள் போன்ற காரணங்களால புற காரணங்களால வரத நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்சு வரக்கூடியதுன்னு பார்த்தோன்னா முழுமையா ஒரு முறையான சுவாச பயிற்சி எப்படி பண்றது தெரியாம இருக்கிறது. இன்னைக்கு காற்றுனாலதான் நூற்றுக்கணக்கான நோய்கள் வருது. மிகுதியான இன்னைக்கு ஒரு 1000 நோய் இருக்குன்னா 900 நோய்க்கு மேல காற்று குறைபாட்டினால அதாவது வாத பிரச்சனைகளால வருது. ஸோ ஒவ்வொரு நபரும் சுவாசம் எப்படி பண்றதுன்றது தெரிஞ்சுக்கணும். முறையான சுவாசம் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அவரு வாழ்க்கையில முன்னேற முடியும். மருத்துவமனையை தொடர்பு கொள்ளும் போது நேர்ல ஒரு முறை வந்தீங்கன்னா முறையான சுவாசம் எப்படி பண்றதுன்றதை சொல்லித்தரும். அப்படி நேர்ல வர முடியாதவங்க இந்த பட்டய வகுப்புல கலந்துக்கும் போது அங்க நம்ம சொல்லி கொடுக்கறதே வாழ்க்கை முறையை பத்தி தான் சொல்லித்தரும். முறையா எப்படி சுவாசம் பண்றது, முறையா எப்படி உணவு சாப்பிட்றது, முறையா எப்படி தண்ணி குடிக்கிறது, உடலை எப்படி தூய்மையா வச்சுக்கிறது, மனசை எப்படி தூய்மையா வச்சுக்கிறது, ஆத்மாவை எப்படி தூய்மையா வச்சுக்கிறது, இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்து உடலை பத்தின அறிவையும் சொல்லி கொடுக்கும் போது அவங்க முழுமையான ஆரோக்கியமா வாழ முடியும். இப்போ நம்ம வந்து பலவிதமான நோய்கள் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைமுடி உதிர்தல் இது வந்து ஒரு தலையாய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து அது தண்ணியினுடைய மாறுதல். இப்போ சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மாற்றம் அடைஞ்சேன், அதன் காரணமாக அந்த தண்ணி எனக்கு ஒத்துக்கல, அதனால முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த முடியினுடைய தன்மையே வந்து மாறுபட்டு இருக்கு. ரொம்ப மெல்லிதாகவும் அதே மாதிரி உடனடியாக வந்து உடைந்து போற அளவுக்குலாம் இருக்கு. இது வந்து உணவுல இருக்கக்கூடிய அந்த சற்று குறைபாடு காரணமாக வருதா, இது வந்து எதனால நிறைய பேருக்கு இப்போ சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அந்த வழுக்கை, சொட்டையாக இருக்கிறது, இது போன்ற பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா? அதற்கு என்ன மாதிரியான சிறப்பு சிகிச்சைகள்லாம் இருக்குன்னு முடி உதிர்தல்னு பார்க்கும்போது நிறைய காரணங்கள் இருக்கு. அது ஒண்ணு பரம்பரையா இருக்கலாம், தாய் தந்தை தாத்தா காலத்துல இருந்து வர்றது ஒண்ணு இருக்கலாம், உணவு பழக்க வழக்கங்களால வரலாம், இல்ல நீங்க சொன்ன மாதிரி இடம் மாறுதல் நீர்னால வரலாம். இது எல்லாத்தோட முக்கியமான காரணம் தலையில ஏற்படக்கூடிய வெப்பத்தினால அங்க இருக்கக்கூடிய தோல் அணுக்கள் இறந்து போய் அந்த செதிலா முதல்ல பிரியறது, அதுக்கப்புறம் முடி கொட்ட ஆரம்பிக்கிறது. இதுக்கு காரணம் உடல்ல ஏற்படக்கூடிய அபரிமிதமான வெப்பம். உங்களுக்கே தெரியும், நெருப்புன்றது எப்படி பிடிச்சாலும் மேல் நோக்கி தான் எரியும். அது பாதத்துல உஷ்ணம் வந்தாலும், வயிற்றுல உஷ்ணம் வந்தாலும், மார்பு பகுதியில எங்க உடல்ல வெப்பம் வந்தாலும் இது மேல் நோக்கி தான் போகும். அப்போ மேல் நோக்கி போறது அது முடிகிற இடம் தலை தான், அதுக்கு மேல போக வாய்ப்பு இல்லை. 120 நாள் வாழ வேண்டிய நம்மளோட செல்லை அபரிமிதமான வெப்பத்தினால குறைய காலத்துல இறக்கும்போது இந்த உடல் அந்த இடத்துல இருந்தே அதை வெளியேற்றும். முழுமையா 120 நாள் முடிஞ்சதை ரத்தம் இதை கொண்டு போய் மண்ணீரல் வழியா சிறுநீராவும் மலமாவும் வெளியேற்றும். குறைபாடா இறந்து போற செல்களை அந்த இடத்துல இருந்தே வெளியேப்படுத்தும். இப்போ உடல்ல அளவுக்கு அதிகமா ஏற்படக்கூடிய வெப்பம் இது நேரா மேல போகுது. உடலுக்கு எப்படி வெப்பம் வருதுன்னு பார்த்தோன்னா இது கண்கள் மூலமா தான் வெப்பம் அதிகமா வருது. கண்கள் மூலமா எப்படி வெப்பம் வருது? கம்ப்யூட்டர்ல அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கிறது, 10th படிக்கிறான், இது அதிகமா மார்க் வரணும், அதிகமா படிக்கணும், 12 மணி வரைக்கும் கண்ணு முழிச்சு படிக்கணும், +2 படிக்கிறாங்க. இதுக்கு அனைவரும் ஒரு மார்க் வாங்கறத மட்டுமே குறிக்கோளா வச்சு படிக்கும்போது அளவுக்கு அதிகமான வெப்பம் வருது. அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரதை பத்தி அவங்க கவலைப்படுறதில்லை. மார்க் எடுத்துட்ட பிறகு கல்லூரிக்கு போகும்போது தான் அவங்க முடி கொட்டுறதை பற்றின கவலைகள் வருது. ஸோ
முழுமையான வாழணும்னா வாழ்க்கை முறையை சரி பண்ணிக்கிட்டாலே இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்துடலாம். சரிங்க, இது நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நேயர்களுடைய ஐயங்களை சிறப்பான முறையில் விளக்கம் அளித்ததுக்கு மிக நன்றி. நன்றி. நீங்களே யோசனை ஆலோசனைகள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.